இலங்கையின் வடக்கு கரையோர பகுதியை அண்டியதாக நிலை கொண்டுள்ள குறைந்த அழுத்த பிரதேசம் மேலும் வலுவடைந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகரக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. இது இன்று 22ஆம் தேதி மாலையில் வட தமிழ்நாடு மற்றும் தென் ஆந்திர பிரதேச கரையோர பிரதேசங்களுக்கு மேலாக ஓர் தாளமுகமாக விருத்தியடையக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் மேல் வடக்கு வடமத்திய வடமேல் மாகாணங்களிலும் தென் மாகாணத்திலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வரையான ஓரளவு வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். இதேவேளை சில பகுதிகளில் காற்றின் வேகம் மணித்தியாலத்துக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வரை அதிகரித்து காணப்படலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. நாட்டை சூழலுள்ள கடற்பரப்புகளில் காற்றானது தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுவதுடன் காற்றின் வேகமானது மணித்தியாலத்துக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வரை காணப்படலாம். காலியிலிருந்து மாத்தறை மற்றும் அம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கரையோரத்துக்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது 55 தொடக்கம் 60 கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. திருகோணமலையிலிருந்து காங்கேசன்துறை மற்றும் மன்னார் கொழும்பு ஊடாக காலி வரையான கரையோரத்துக்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 50 தொடக்கம் 55 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியமும் காணப்படுகின்றது. இதனிடையே 11 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டிருந்த மண்சரிவு அபாய எச்சரிக்கை தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய காலி, மாத்தறை, களுத்துறை, கண்டி, கேகாலை, ரத்தினபுரி, பதுளை, கொழும்பு, குருநாகல், மாத்தறை மற்றும் நுவரெலியா பிரதேச செயலக பிரிவுகளுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நிலவும் மழையுடனான வானிலையினால் புத்தளம் மங்களவெளி சின்னப்பாடு பிரதான வீதியின் கொத்தாந்தீவு பெரிய பாலத்துக்கு அருகில் உள்ள தற்காலிக வீதி முழுமையாக சேதமடைந்தமையினால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. மதுரங்குழி தொடுவாய் பிரதான வீதியின் மெல்லம்பிட்டி பகுதியில் புதிதாக நிர்மாணிக்கப்படும் பாலத்துக்கு அருகிலுள்ள தற்காலிக வீதியும் வெள்ளத்தினால் சேதமடைந்துள்ளது. எங்களுக்கு போக்குவரத்தில் போய்த்து வரது சரியான ஒரு கஷ்டம். மருந்து நோய் நொடிகளுக்கு போகிறோம்னா சரியான கஷ்டமாக இருக்குது. 4-5 கிலோமீட்டர் சுற்றி போக வேண்டியதாக இருக்குது. இந்த மக்கள தேவைகளை நிவர்த்தி செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாகிக்குது. இப்போ 10ஆம் கட்டையால் வார நிலைமையில் உனக்கு இந்த 3 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் சுற்றுற அளவில் இருக்குது. இதனிடையே பெருக்கு வட்டான் கருவாமடு பகுதியில் உள்ள பாலத்தின் ஊடாக டிப்பர் ஒன்று நேற்றிரவு சென்றபோது பாலம் உடைந்தமையினால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. நிலவும் மழையுடனான வானிலையினால் குருநாகல், நாரமல, குளியாப்பிட்டிய, ஹொரம்பாவ உள்ளிட்ட பகுதிகளில் விளைநிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. இதனிடையே அட்டாளைச்சேனை பகுதியில் நேற்று மாலை வீசிய பலத்த காற்றினால் பொது மைதானத்தின் மதிலும் சேதமடைந்துள்ளது.